இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலருக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய आशीर्वाद आप सभी जो सुबह के आराधना में आए हैं, आप सबों को प्रभु यीशु मसीह के नाम से मैं बधाई देता हूँ, स्वागत करता हूँ और परमेश्वर आपको आशीष करे। हर दिन सुबह सुबह परमेश्वर को ढूंढना कितना अच्छा है। अब लूका 21 अध्याय में देखते हैं, लूका 21 அதிகாரத்தில் அதன் கடைசி வசனத்தில் லூக்கா 21 का आखिर वचन में ஜனங்கள் எல்லாரும் அதிகாலமே ஆண்டவர்கிட்ட வருவாங்களாம். சுப சுபம் 21:38 லூக்கா 21:38 லூக்கா 21 का 38 में ஜனங்கள் எல்லாரும் இயேசுடைய உபதேசம் கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் இடத்துக்கு வருவார்கள். और बोर को तड़के सब लोग उसकी सुनने के लिए मंदिर में उसके पास आया करते थे. ஒவ்வொரு நாள் காலையில் நீங்கள் வர்றது மாதிரி தான். जैसे आप आते हैं ना, हर दिन प्रार्थना करना है, वचन सुनना है. ஒவ்வொரு நாள் காலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், நல்லா ஜெபிக்கணும், வர்றீங்க பாருங்கள். அன்றைக்கு ஜனங்கள் அப்படி தாகமாக இருந்தாங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரபு ஜெரோ आपको आशीष करेगा. இன்றைய வார்த்தை சொல்லுவோம். 1 பேதுரு 3 அதிகாரம் 18 वचन. पहला पत्रस 3 का 18, 1 पीटर 3:18. इस महीने का शीर्षक क्या है? एक तरफ तो हमारे जीवन में कष्ट होगी, दूसरी तरफ खुशी होगी. இந்த மாத தலைப்பு என்ன தெரியுமா? கேலண்டரில் பாருங்கள், பாடுகளும் பரவசமும். ஒரு பக்கம் பாடுகள், ஒரு பக்கம் சந்தோஷம். एक तरफ दुख तकलीफ, दूसरा खुशी. यहाँ क्या लिखा? இதில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் குறைந்த ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். इसलिए कि मसीह ने भी अर्थात अधर्मियों के लिए वो धर्मी था, पापों के कारण एक बार दुख उठाया ताकि हमें परमेश्वर के पास पहुंचाए. वो शरीर के भाव से तो घात किया गया, पर आत्मा के भाव से जिलाया गया. நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு நம்ம எல்லாரும் அநீதி உள்ளவர்கள். हम सभी कैसे लोग हैं? अधर्मी लोग हैं. लेकिन वो हमारा धर्मी परमेश्वर है. लेकिन हम अधर्मी, हम लोगों के लिए उसने अपना जान कुर्बान किया. अधर्मी लोगों के, हमारे पापों के लिए நாம் தான் பாவம் செஞ்சோம். அவர் பாவம் செய்யலை, நீதி உள்ளவர். यीशु मसीह पाप नहीं किया, वो धर्मी है. हम अधर्मी, हमारे पापों के लिए एक बार उसने अपने शरीर में तकलीफ उठाया. उद्देश्य क्या था? हमें परमेश्वर के पास पहुंचाना है. அது நோக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுகளை துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளை பரலோகத்தில் பிதாவிடத்தில் சேர்க்க வேண்டும். हमारे लिए हमारे पापों को अपने देह में उठाकर, हमारे पाप को मिटाकर हमें परमेश्वर के पास पहुंचाना है. ये परमेश्वर का उद्देश्य है. யோவான் 11 அதிகாரம் 49-50, யோவான் 11 அதிகாரம் 49-50 में, जॉन 11:49-50 பார்க்கிறோம். இந்த பிரதான ஆசாரியன் சொல்லுகிறான், காய்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. ये महायाजक जो काइफा क्या कहते हैं, तुम कुछ नहीं जानते भाई. அடுத்த வசனத்தில் ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாக இருந்து சிந்தியாமல் இருக்கிறீர்கள். कि तुम यह न सोचते हो कि तुम्हारे लिए यह भला है कि हमारे लोगों के लिए एक मनुष्य मरे और न यह कि सारी जाति नाश हो. யாருமே எல்லாருமே கெட்டு போகாதபடிக்கு ஒரு மனுஷன் மரிக்கணும். सारे लोग नाश नहीं होना है, इसलिए एक मनुष्य का मरना आवश्यक. ये तो यीशु मसीह ने कहा. यीशु अधिकता சொன்னார். யோவான் 3:16, யோவான் 3:16, जॉन 3:16. परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना एकलौता एक पुत्र को इस संसार में भेजा ताकि जो कोई उसे विश्वास करे उसकी नाश न हो पर आनंद जीवन पाए. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளோ உலகத்தில் அனுப்பி கொடுத்தார். யாரும் கெட்டு போகக்கூடாது. संसार में कोई नाश नहीं पाना है, सब लोग उद्धार पाना है, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனை பெறணும், அனந்தகால ஜீவன் पाना है. आगे யோனா 11
51-52 में, யோவான் 11:51-52 ஜான் 11:51-52 அவன் ஏன் அப்படி சொன்னானா, அவன் சுயமாய் சொல்லலை. அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் இருக்கிற அப்படினால இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார். यह बात उसने अपनी ओर से नहीं की, अपने मन से नहीं कहा, परंतु उस वर्ष का महायाजक होकर भविष्यवाणी करता है कि यीशु उस जाति के लिए मरेगा. ஆனால் செய்வது என்ன தெரியுமா? அடுத்த வசனம், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கிறதுக்காக இயேசு மரிக்க போகிறார். திக்குதரிசனமாக சொல்கிறான். न केवल यहूदियों के लिए वरन इसलिए भी परमेश्वर की तितर पितर संतानों को एक कर दे. எல்லா தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சதுரப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஒன்றாய் சேர்க்கணும். बिछड़े हुए सारे परमेश्वर के लोगों को, परमेश्वर के संतानों को एक साथ मिलाना है. எப்படியாவது ஒன்றாய் சேர்க்கணும், தம்மிடத்தில் சேர்க்கணும். एक साथ उनको संग, एक संगति में लाना है और अपने संग उनको करना है. எபிரேயர் 2 10 வசனத்தில், Hebrews 2:10, இப்ரானியோ 2:10, எபிரேயர் 2:10 அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு சேர்க்கும்படியாக இயேசு சரீரத்தில் பாடுபட்டார், வேதனைப்பட்டார், உபத்திரப்பட்டார். उसके द्वारा वो ये अच्छा लगा कि जब वह बहुत से पुत्रों को महिमा में पहुंचाना है, इसलिए उद्धार का करता यीशु मसीह को दुख उठाना पड़ा. இயேசு பாடுபட்டதோ, சிலுவையில் மரித்ததோ, ஜீவனை கொடுத்ததோ தமக்காக அல்ல. यीशु सूली पर दुख उठाया, पापों को उठाया, तकलीफ उठाया, मर गया अपने लिए नहीं. भाइयों बहनों, हम परमेश्वर के संतानों को परमेश्वर की महिमा में पहुंचाना है. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அநேக பிள்ளைகளை மகிமையில் வந்து சேர்க்கணும். அதுவும் தேவனிடத்தில் எப்படி சேர்க்க முடியும்? அவர் யாரு? परमेश्वर के पास कैसे भी पहुंचा सकता है? 1 तीमुथी 6:16, 1 तीमुथी 6:16, 1 तीमुथी 6:16, 1 तीमुथी 6:16 परमेश्वर कैसा है? அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், மனுஷனை யாரும் பார்க்கவில்லை, பார்க்க முடியாது. और परमेश्वर अमरता केवल उसी की है. वह अगम्य ज्योति में रहता है और न उसे किसी मनुष्य ने देखा, न कभी देख सकता है. उसकी प्रतिष्ठा और राज्य युगानुग रहेगा. वो अगम्य ज्योति में रहता है. तमिल में लिखा है, कोई उसके पास पहुंच नहीं सकता. और சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், அவர்கிட்ட நம்ம தானே நம்மளா போய் சேர முடியுமா? हम अपने आप से उस परमेश्वर के पास निकट जा सकते हैं क्या? नहीं. लेकिन यीशु मसीह हमारे स्वर्ग से नीचे धरती पर आया, हमारे पापों के लिए सूली पर मरा, जान दिया, जी उठा, ताकि एक दिन हमें उस स्वर्ग में स्वर्ग के पिता के पास पहुंचाना है. அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பூமியில் இறங்கி வந்தார். நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தார், நமக்காக மரித்தார், அடக்கமிட்ட உயிரோடு எழும்பினார். இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு நாள் சேரக்கூடாத ஒளியில வாசம் தேவனிடத்தில் நம்ம சேர்க்கணும். नहीं पहुंच सकते ऐसे अगम्य ज्योति में रहने वाला उस परमेश्वर के पास हमें पहुंचाना है. ये परमेश्वर का उद्देश्य है. इब्रानी 10:19 பார்க்கிறோம். इब्रानी 10:19 में देखते हैं. Hebrews 10:19 அவர் நமக்காக தம்முடைய மாம்சமாகிய இந்த சரீரத்தின் வழியாக, இந்த திரையின் வழியாக ஒரு புதிய जीवन मार्गத்தை உண்டாக்கி இருக்கிறார். यीशु मसीह अपने लहू के द्वारा उस नए और जीवित मार्ग के पवित्र स्थान में प्रवेश करने के लिए हमें बनाया है. अपने लहू के द्वारा, अपने मांस के द्वारा அவதான் ஜீவ மார்க்கத்தை உண்டாக்கிட்டார். இப்போ பிரவேசம் என்ன செய்யலாம்? அடுத்த வசனத்தில், அகலா வச்சன் में அந்த மார்க்கத்தின் வழியாய் இயேசு தம்முடைய இரத்தத்தின் மூலமாக, தம்முடைய மாம்சத்தை கிழித்தது மூலமாக ஒரு வழி உண்டாக்கினாரே, அந்த வழியாக நம்ம பிரவேசிக்கலாம். और यीशु ने अपने लघु, अपने शरीर से एक मार्ग, उत्तम मार्ग बनाए, उसके अंदर हम प्रवेश कर सकते हैं. 21 वसनத்தில் 21-22 में அவர் நமக்காக பரலோகத்தில் மகா ஆசாரியர் இருக்கிற हमारे प्रधान याजक बन के हैं. 22 அதில் என்ன செய்யலாம்? நம்ம ஆண்டோட சேர முடியும், प्रभु के करीब जा सकते. कैसे? துன்பன தெளிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால இருதயம் தெளிக்கப்படணும்.
சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் ஞானஸ்நானம் பெறணும். உண்மையில் இருதயத்தோடும் விசுவாசத்தின் पूर्ण निश्चयத்தோடும் சேர கடவோம். तो आओ हम सच्चे मन और पूरे विश्वास के साथ और विवेक को दोष से दूर करने के लिए हृदय पर छिड़काओ, ईश्वर का लहू छिड़काना चाहिए और देह को शुद्ध जल से धुलवाकर परमेश्वर के समीप जाए. நம்ம தேவனிடத்தில் சேர்க்கணும். அதான் தேவனுடைய விருப்பம், இயேசுடைய விருப்பம். हमें परमेश्वर के पास पहुंचाना है. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனிடத்தில் நம்ம சேரணும். इब्रानी 4 अधिकार 15-16, इब्रानियों 4 का 15-16 में, Hebrews 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஸ்தலம் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர் இருக்கிற பிரதான ஸ்தலம் நமக்கு இருக்கிறார். क्योंकि हमारा एक ऐसा महायाजक नहीं जो हमारी निर्बलताओं में हमारे साथ दुखी न हो सके, वरन वह सब बातों में हमारी नाई परखा तो गया तो भी निष्पाप निकला. आदलाल ऐसे महायाजक हमारे लिए इसलिए நமக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆதலால் நம் இரக்கத்தை பெறலாம், ஏற்ற சமயத்தில் சாய்ந்த கிருபை அடையும், தைரியமாய் கிருபாசனத்தினரை சேர கடவோம். யாரும் பக்கத்தில் போக முடியாத கிருபாசன தண்டையில் கிருபையின் ஆசனத்தில் पिताविन सिंहासन हम சேர முடியும். इसलिए आओ हम अनुग्रह के सिंहासन के निकट यह बांध कर चले कि हम पर दया हो और वो अनुग्रह पाए जो आवश्यकता के समय हमारी सहायता करे. उस अनुग्रह सिंहासन जहाँ कोई भी पहुँच नहीं सकता, लेकिन यीशु मसीह हमारा प्रधान याजक में पहुँचाएगा. अनेक प्रधान आचार्य மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அவர் யாரையும் கூட்டிட்டு போக முடியாது. उस दिन केवल प्रधान याजक वो अकेला ही अनुग्रह के सिंहासन के सामने जा सकता है. கிருபாசனத்துக்கு முன்னாடி அவர் தான் போக முடியும். ஆனால் யாரையும் அழைத்து செல்ல முடியாது, किसी को अपने साथ ले नहीं सकता. இன்றைக்கு நம்முடைய மகாபிரதான ஆசாரியர் நம்மையும் அந்த கிருபாசனம் முன்னாடி சொல்லிட்டு செல்வார். हालेलुया. लेकिन हमारा महाप्रधान याजक हमें भी उसके संग उस अनुग्रह के सिंहासन के सामने ले जा सकता है. நல்ல ஆண்டவர் பார்த்து சேர கடவோம். யோவான் 14:3 யோவான் 14:3 में, जॉन 14:3 நான் உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களே இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். मैं यदि जाकर तुम्हारे लिए जगह तैयार करो तो फिर आकर तुम्हें अपने यहाँ ले जाऊंगा कि जहाँ मैं रहूं वहाँ तुम भी रहो. நான் வந்து சேர்த்துக்கொள்வேன். இன்றைக்கு அவரிடத்தில் சேர பண்ணுகிறார் கிருபையினால். आज अनुग्रह के द्वारा परमेश्वर के करीब हमें लाता है और एक दिन यीशु मसीह आएगा. स्वर्ग राज्य में हमारे लिए तैयार के स्थान पे रहने के लिए हमें अपने साथ ले जाके इकट्ठा कर लेगा. அவரோடு சேர்த்துக்கொள்வா. அவர் நமக்கு ஆயத்தம் பண்ண இடத்துல நம்ம போய் சேரும்படியாக. பாருங்கள், யூதா 14:15, யஹூதா 14:15 में, ஜூட் 14:15, யஹூதா ஜூட். அன்றைக்கு ஏனோக்குடைய நம்பிக்கை, ஏனோக்குடைய விசுவாசம் என்ன இருந்தது தெரியுமா? அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க கர்த்தர் வருகிறார். और एनोक का भविष्यवाणी क्या था? सबको न्याय करने के लिए परमेश्वर आ रहा है. न्याय தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு வர்றார். न्याय देने के लिए आ रहा है. 15 வசனத்தில் 1000 दूतरोடு இயேசு வருகிறார். हजारों दूत परमेश्वर आ रहा है. ठीक है, न्याय करने आया. लेकिन यीशु मसीह ने क्या किया जानते हैं? यीशु என்ன செய்தார் தெரியுமா? எபிரேயர் 9 அதிகாரம் 26, 27, 28, इब्रानियों 9 अध्याय 26, 27, 28. அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனால பாவத்தை நீக்கும் பொருட்டு அந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். पर युग के अंत में यीशु मसीह एक बार प्रकट हुआ है ताकि अपने ही बलिदान के द्वारा पाप को दूर कर दे. அவர் பலியிடப்பட்டார், நம்முடைய பாவம் நம்ம விட்டு நீக்கி விட்டார். यीशु मसीह हमारे लिए बलिदान हुआ, लेकिन हमारे पापों को हमसे दूर कर दिया. அடுத்த வசனம், ஒரே தரம் மரிக்கணும், பின் நியாய தீர்ப்படைந்து மனுஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது. एक ही बार मरना फिर न्याय के लिए खड़ा होना हर मनुष्य के लिए नियुक्त है. ஆனால் 28 வசனத்தில் 28
ஆனால் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்துட்டாரு. சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தினம் பலியிடப்பட்டார். தமக்காக காத்து கொண்டிருக்கார் ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தினம் பாவம் इलाமல் दर्शनमावार. लेकिन मसीह तो बहुतों के पापों को उठा लेने के लिए एक बार बलिदान हुआ, और जो लोग उसकी बाट जोगते हैं उनके उद्धार के लिए दूसरी बार बिना पाप के दिखाई देगा. தமக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம இயேசுவின் வருகைக்கு காத்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு அவர் மரித்தார், बलिडपटार. हमारे पापों के लिए बलिदान हुआ, मर गया. लेकिन आज हम क्यों बाट जोगते हैं? यीशु मसीह कब आएगा? यीशु मसीह कब आएगा? फिलिपियन 3:20 में, फिलिपियन 3:20, फिलिपियन 3:20, फिलिपियन 3:20, फिलिपियन 3:20 அங்கே இருந்து பரலோகத்தில் நம்ம போய் குடியிருக்கணும். हम स्वर्ग के निवास बनना है, स्वर्ग में जाके निवास करना है. तो वहाँ से हमारा प्रभु கர்த்தர் இயேசு ரட்சகரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். वहाँ से यीशु मसीह आएगा, हमें संग में ले जाएगा. இன்றைக்கு விசுவாசத்தினால கிருபையினால அவர் பக்கத்தில் சேர்க்கப்படுகிறோம். ஒரு நாள் வருகையில் அவரே நம்மை சேர்த்துக்கொள்வார். आज विश्वास के द्वारा, अनुग्रह के द्वारा हम परमेश्वर के करीब आते हैं, परमेश्वर के पास आते हैं. लेकिन एक दिन यीशु मसीह स्वयं आएगा, हमें अपने संग स्वर्ग में उसके साथ ले जाएगा. அங்கே கொண்டு போய் சேர்க்கிறவர். ஹல்லேலூயா. அதான் வார்த்தை. நம்மளை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதியுள்ள நம்முடைய பாவங்களை இயேசு சுமந்தார். நீதியுள்ளவர் ஆவார். वो धार्मिकता का परमेश्वर, धर्मी का परमेश्वर है. हम अधर्मी हैं. हमारे पापों को लिए बलिदान हुआ कि हमें परमेश्वर के पास पहुंचा सके. நம்ம ஸ்தோத்திரிப்போமா? தேவனுடைய பிள்ளை ஜெபத்தில் நடத்துவாங்க. स्तुति करेंगे. स्तोत्रम 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 स्तोत्रम. धन्यवाद 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 यीशु, धन्यवाद यीशु. हालेलुया. धन्यवाद धन्यवाद.